கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் உரி பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் உரி பொருள் கூட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரி பொருள் நேத்துக்கிட்ட நேத்திக்கட நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே நேத்துக்கிட்ட நேத்திக்கட நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே மணி முத்துமணி போல ஒரு புள்ள போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு பண்ண தோறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேத்துக்கிட்ட நேத்திகளே நேத்தி முட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டே ஐயனாரே பண்ணமையில் சின்னமையில் மந்த நல்ல தங்க வயில் தாளாட்ட பாடு விட்ட தாயாகத்தானா அச்சடித்த சித்திரமே முத்துனவ ரத்தீரமே ஆண் பிள்ளை கை காட்ட பத்து திங்களா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலனா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலனா பூவாகி பிந்தாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு புள்ளி ரதம் போல் பயத்துள்ளி குதிப்பா புதுவட்ட நிலவா கை கொட்டி சிரிப்பா அந்த சந்தோஷத்தில் நானே நேத்துக்கிட்ட நேத்திக்கடே நேத்தி முட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து முட்டே ஐயனாரே என்னுடைய பேரை சொல்ல வண்டி தொட்டி வீரவில்ல வீராதி வீரன் போல் பிள்ளை வர போறா மல்லு சண்டை வில்லு சண்டை குத்து சண்டை கத்தி சண்டை எல்லாமே என்கிட்ட கத்துக்கத்தான் போறா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதா பூவாகி கிஞ்சாகி காயாகும் நேரம் உண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு மேலம் கொட்டத்தான் ஒரு தாலி கட்டத்தான் ஒரு ஆட்டம் போடத்தான் அந்த பாட்டு பாடத்தான் ரெண்டு கையாலதான் அள்ளி கொள்ளுவினானே நேத்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி முட்டே ஐயனா
போல ஒரு பிள்ள போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேத்தி கட்ட நேத்திக்கான நேத்தி முன்னே ஐயனாரே நீ படத்த சத்தியத்தான் பார்த்து முன்னே ஐயனாரே வாங்க பாப்போனே வந்துட்டு குத்துறான வந்துட்டு கூடி இருக்கிற மக்கள் எல்லாம் அவனுக்கு வந்துட்டு யார் புருஷன் புருஷன் விளக்கமாறு விட்டுவாங்க அப்ப வேணா விட்டு புருஷன் அறியாமலே புள்ள ஊட்டி பெற்றுகிற புண்ணியவதிகளுக்கு வணக்கம் புருஷனை அறியாமலே புள்ள ஊட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் கொண்டாட்டி கொண்டாட்டி அப்படி பாடக்கூடாது அப்புறம் யாரு கொண்டாட்டின்னு கேளு கேட்க மாட்டேன் கேளுடா முடியாது நீ கேளுடா கேட்டாட்டு அடுத்த வரி பாடு யாரு கொண்டாட்டி ஓ கொண்டாட்டி செருப்பு பிஞ்சுவாங்க கொண்டாட்டி இருக்கிற பாட்டி வச்சிருக்க ஒரு சில பேருக்கு வணக்கம் கொண்டாட்டி இருக்கிற பாட்டி வச்சிருக்க ஒரு சில பேருக்கு வணக்கம் மத்தவங்க உத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நாங்களே போட்டோருக்கு வணக்கம் மத்தவங்க தொட்டவங்க ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டு கல்யாணம் முன்னவரே வணக்கம் காதல் இல்லையா ஆமாடா என்னன்னே சொல்ற ஒரு பிள்ளைய ஒத்துக்க மாட்டேங்குது நான் வேணா கூட்டி விடவா நீ ஏற்கனவே எனக்கு செஞ்சதெல்லாம் போதும் சரி காதலே தோல்வியிட்டு முட்டை பிடிச்ச மறந்த கைலாசம் போனவருக்கு வணக்கம் ஏ காதல் தோல்வியிலே முட்டை பிடிச்சி மறந்த பிடிச்சி கைலாசம் போனவரே வணக்கம் அடமலை வேஞ்சு ஓஞ்ச மாதிரி அருமையான பக்கம் மேலே எல்லாம் கைதட்டலாமே ஜோரா ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம் பாதி பேர் சிரிச்ச முகமாக இருக்கு அண்ணே லேசா சார் போட்டு அட நம்ம அண்ணன் தானே போடு ஆஹா ரொம்ப நாள் ஆச்சு உடனே சிரிச்ச முகமாக உட்காந்துருக்க அருமையான கூட்டம் பாதி பேர் நாடகத்தை பார்க்கணும்னு வந்திருப்பீங்க சரி பாதி பேர் நாடகரையில் திட்டணும்னே வந்திருப்பீங்க வர்றாங்க வேறு எடுவட்ட பயலுங்க 11 மணிக்கு விளக்கு வச்சுக்கிட்டு மோரில் முழிச்சாலும் விளங்குமா அப்படின்னு பாதி பேர் பேசுவீங்க என்ன பண்றது எப்பவுமே ஒரு கணக்கு இருக்கு கண்டிப்பா மனுஷன் என்ன வேணாலும் கணக்கு போகலாம் ஆனா ஆண்டையம் போற கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை மாறுங்கிறனால என்ன பண்றது நாங்களும் நல்லாத்தான் அது என்ன ஒரு பூவந்தி வரைக்கும் நல்லா வந்த வண்டி பூவந்தியை விட்டு தாண்ட மாட்டேன் குறுக்க அந்த வண்டியோட சின்னாய்மை வண்டி குறுக்க நின்றுச்சா என்னமோ ஆகையாலே சிறந்த முறையாக இந்த இடத்துக்கு எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த எங்க பிக்கப் ஓட்டுநர் அன்பு உள்ள சும்மா நம்ம என்ன கராட்டை குஸ்தியாடா இருக்கட்டும் விட ஏன்னா உண்மையாலுமே அவர் இல்லைன்னா நல்ல மனுஷன் யாருமே வர முடியாதா கண்டிப்பா ஏற்கனவே வண்டி 10 மணி வரைக்கும் இங்க முக்கிட்டு இருக்குது இவர் 7 கிலோமீட்டர்ல வர்றதுக்கு 20 கிலோமீட்டர் சுத்தி கூட்டி வர்றார் அவரை மாதிரி டிரைவர் எங்கிட்ட கிடைக்க முடியாது ஆகையாலே என்ன ஒரு காலதாமதம் இருந்தாலும் எங்கள் மீது குறைகள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் அதை எப்படி ஓங்கி பட்டார்னு அறையாம
ஆறுதல் சொல்லி அணைப்பீலோ அதே போல் அனைத்து எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து நீங்கள் நாடகம் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நாடகத்தை சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதில் இன்னைக்கு அண்ணன் வந்தோன்னு சொன்னார், என்ன சொன்னார்? இந்த நாடகம் புதுமையாக நம்ம ஊருக்கு வச்சிருக்குன்னு. ஒரே விஷயம் என்ன, இந்த நாடகத்தை பொறுத்தவரை வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அருமையான காதல் காவியம். காதல் காவியம்னா சும்மா கிடையாது. வெள்ளைச்சாமி வேற ஒரு இனம், வெள்ளையம்மாள் வேற ஒரு இனம், வேற வேற இனத்திலேருந்து காதல் செய்து அண்ணன் தம்பி 7 பேரும் விரட்டி கொண்டு போய் வாழைத்தோப்பில் வெட்டி கொன்று அந்த பாண்டிமுனி கையாலே அடைக்கலம் வாங்கி வெட்டி கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அந்த பாண்டிமுனி அருளோடு திரும்பவும் இந்த பூமியில் இன்னைக்கு நம்ம மதுரை பாண்டிமுனி கோயில் வாசலில் எந்த அளவுக்கு நம்மளோட தெய்வமாக இருக்காங்களோ அவளுடைய இந்த தெய்வத்தின் கதையை உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்க வந்திருக்கும் அப்படின்றா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களே, விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடந்த விழா கமிட்டியாளர்களே, பள்ளி செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் சரி சின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கா உன்னைய சேர்க்கவே மாட்டேன். நான் சேர்த்தது இலை வட்டத்தை கிழட்டு வட்டத்தை இல்லை. நீதான் ரூம் பாயின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்டே எங்க அப்பா எங்க திரும்ப ஒருக்க செய்ய. ஏய் டேய் கருப்பு சொல்றா, ஏண்டா தாளத்துக்கு ஆளு குட்டி வச்சோன்னா நரம்பு பிடிப்பான அண்ணன் பேர் கருப்பு தான். ஏன்னா போனே எடுக்க மாட்டாப்ல. ஆமா இருக்கட்டும். அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு அன்பருக்கும் பண்பிற்கும் பாசுக்குரிய அருமையினா கே புதுக்குளத்தை சேர்ந்த VM அழகுராஜா. உண்மையிலுமே ஒரு நாடக அமைப்பாளர்னு எங்கள் அண்ணனை பார்த்தேன் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாடக அமைப்பாளர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், முதல்ல எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுலேயே இன்னைக்கு நான் கூட நினச்சேன் வண்டியை விட்டு இறங்கணும்னு தெரிச்சடிச்சு ஓடி போயிடுவோமா என்னமோன்னு. ஆனால் அது போல் நம்ம ஊருக்காரர் கிடையாது. எங்கள் அண்ணன் அழகுராஜா எந்த அளவுக்கு சிரிச்ச முகமாக இருந்து ஒரு கலைஞர்களை நல்ல முறையாக கொண்டு போவாரோ அதே போல் அருமையான ஊர். நீங்களும் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் தம்பி இன்னொரு 10 நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல, நல்லபடியாக எங்களுக்கு நாடகத்தை நடத்தி கொடுங்கன்னு சொன்னேன். உங்கள் அத்தனை அனைத்து உள்ளங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். நிறைய ஊர்ல இறங்கணும் ஓத்தாங்க அம்மாம்பாங்க. அது மாதிரிலாம் சொல்லாம இருக்க வரைக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு யாரும் எந்த கவலையும் பட வேணாம். சரி இன்னைக்கு வந்திருக்க போற இளவட்டம் தான். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அதை விட இன்னைக்கு மிருதாங்காரின் தொப்பியை கிழிச்சு தலையில வச்சுக்கிட்டேன் மதுரை போவேன் என்பதை உறுதியோடு சொல்லி கொண்டு எங்களுடைய நாடகத்தை ஆரம்பிக்கணும். அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்ல முறையாக ஒரு வணக்கத்தை செலுத்தணும். அப்படின்னா நல்ல முறையாக வணக்கத்தை செலுத்தி விட்டு அப்புறம் என்னோட வேலையை சீக்கிரமா சொல்லு சுருக்குன்னு. இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கி நாடகத்தை நடத்த வந்திருக்கக்கூடிய மானாமதுரையுடைய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் சக காவல்துறை நண்பர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மானாமதுரையுடைய காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சக காவல்துறை நண்பர்களுக்கு 11 ஸ்டார் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை. சிங்கம் சிங்கம் ஈஸ்வரை சிங்கம் போதும். ஐயா பாக்குறாரு, துப்பாக்கி எடுத்து வரலடா இல்லைன்னா உன்னை சுட்டே கொண்டு விடுவேண்டார். அடுத்தபடியாக இங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற வக்கனா கொண்டு தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு எங்களது 11 ஸ்டார் நண்பர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்கம் வாசிக்கும் நமது ஊர் அருகாலில் உள்ள அரசுலத்தைச் சேர்ந்த பங்காளி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டு லட்சுமணன் பங்காளி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சீன் தாளம் புளியங்கோளம் RT கருப்புராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அவர்களுக்கு 11 ஸ்டார் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தங்கள் முன்பு பப்புனாக நடந்து கொண்டிருக்கிற மணப்பாறை சேர்ந்த தம்பி கார்த்திக் அவர்களுக்கு எங்களது 11 ஸ்டார் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் அனைவரும் பாராட்டும் வகையாக இங்கு சிறந்த முறையாக ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கக்கூடிய மேடை நாடகம் வலைக்காட்சி உரிமையாளர் அன்பு சகோதரர்களுக்கு ஊர் சார்பாக வருஷம் பூரா என் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் ஒன்றை கூட போட மாட்டேங்கிறேன், நீயே வச்சுக்கிற.
சரி, எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழி சார்பாக நெஞ்சார்ந்த மனமார நன்றி, நன்றி, வணக்கம். இந்த பின்னாடிலாம் உட்காந்துருக்கீங்களே எங்களை பற்றி ஆத்தா இருக்கோ ஐயோ எதுக்கே அவங்கள கூப்பிடா? நான் பப்புனா நீ பப்புனா எதுக்கே அவங்கள கூப்பிடா? இந்த பின்னாடி உட்காந்துருக்கீங்களே பப்புன்னு மூஞ்சி தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியலங்கிற ஆளு கை தூங்க. தெரியுதா? சரி சரிண்ணா பின்னாடி போய் உட்காந்து காலையில வந்திருக்க பப்புன்னு என்னைய குறை சொல்லக்கூடாது. எப்படி? நேற்று போன ஊர்ல அப்படித்தான் ஒரு அம்மா முன்னாடி உட்காந்து சொல்லு. சரி, வந்திருக்கேன் பாரு பப்புன்னு கரையாவே முகரைய பாரு பண்ணி பீதி இந்த மாதிரி. அதுல இன்னொரு அம்மா உட்காந்துக்கிட்டு முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுவுது ராத்திரி 2 மணிக்கு. என்னம்மான்னே நான் பத்தி ஒரு பாட்டை பாடி முடிச்சுட்டு கேட்டேன், ஏம்மா அழுவுறேன்னு. எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தப்பா செத்து போச்சுன்னு. சரி நாய் வேற நாய் வளர்த்துக்கலாமான்னு. இல்லப்பா ராத்திரி 2 மணியானே உன்னைய மாதிரி தான் கத்திக்கிட்டு தெரியும் அப்படின்னுச்சு. அப்பதான் நாங்க அடி லூஜ முண்டா நான் பாடுறதும் உன் நாய் கத்துறதும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு. அதுபோல் பின்னாடி இருந்து குறைகள் சொல்லாமல் முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கத்தை தெரிவித்து விட்டு அப்புறம் நல்ல முறையாக இந்த இடத்தை சிறப்பிப்போம் அப்படின்றா. எப்படி தெரியுமா? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணும், உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணும். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணும், உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணும். கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, காதல பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. வெள்ளிமாலே ஆலிமலை குடிக்கு ஞானமலே ஞானமாலே பக்கத்தில விட்டு அனுருக்கு ஏக்கத்திலே கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு எதுவும் இல்ல அதுதான் காதல் மச்சான். மூட்டி போனாலும் தூக்கி நீ வைக்க உறவு வேணும் மச்சானா. சொய் சொய் ரபபம் சொய் சொய் ரபபம் அனவலே ஒற்றை கடலாலே அரியருக்கு சித்தாபத்து எவுச்சி மண்டல சுருங்குது நமக்கு லகிட்டுக்குது பின்னாடி வந்தாலே விருங்குது கருங்குது. ராம ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. மனதுக்கு ராஜா வாழ்ந்தடா தங்கத்தில் ஊஜா கேட்டதை கொடுப்பு கேட்கிற வரத நீ கேட்டுக்கடா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்து விட்டா சிங்கம். அத உண்மைய சொல்லு, நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காடுவோம் என்னாலுமே. மேட போட்டு லைட் போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு மேட போட்டு லைட் போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு பின்னாடி போவாதீங்க தலையை விட்டு பார்க்காதீங்க. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், உழக்க போறேன். வண்டியில நெல்லு வரும். போட்டியா ஆமா சரியா கோழி பாப்போமா பாப்போடா, மணப்பாறையா மதுரையான் பாப்போமா பாத்துருமா. ராம ஆண்டாலும் பாடுங்கடா பாய் பெறலாம் அலிமலை உச்சி அகதிக்கும் ஞானமலே ஞானமாலே ரத்தத்திலே உச்சி நானிருக்கே ஏகத்திலே. ஆடுகடா மச்சான் ஆடுகடா, அழகான பொண்ணை பார்த்து கேடுகடா. ஆடுகடா மச்சான் பாடுகடா, பாவாட பின்னாலதான் ஓடுகடா. குத்த வச்சு பொண்ணுங்கெல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணுங்கெல்லாம் இங்க மாமா பொண்ணுதான். கைத்தட்டி கூப்பிடுவே 2 கண்டுதான். கார்த்தியா கோக்கா கோக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா கார்த்தியா கோக்கா கோக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். பாட்டி பொட்ட புள்ள வெளியே என் வாலி வட்ட நோடி தைக்கினியே பாட்டி பொட்ட புள்ள வெளியே என் வாலி வட்ட நோடி தைக்கினியே. அடியே கோட்டிட்டார் ஒத்து கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கடி. ஏ கோட்டிட்டார் ஒத்து கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கடி. கூப்பிட்ட ஓடி வருவாளா அன்னையமே சொல்லி போட்டு அடி வருவாளா ஓடியா சாமி கூப்பிட்ட ஓடி வருவாளா அன்னையமே சொல்லி போட்டு ஓடியா 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 அப்பா பகவாய் விடுமா டேய் விடுமா தம்பி டேய் எங்கடா சாப்பிட்டு செமிக்காம உருண்டாகலாம். நான் கூட பாடுனதுக்கு அதுக்கும் சாமி பார்த்தேன். நீ கூப்பிட்டா உன் பொண்டாட்டியே சாமி வராது, உனக்கு சாமி வருதுங்கிறியா? பொண்டாட்டி தாயா வர மாட்டாமா, சாமி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏண்டா கருப்பு, ஏண்டா சாமி வராதுங்கிறியா? ஆமா டேய் இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்கு?
பாண்டிச்சாமி நாடா. அதுக்கு ராஜபாட்டு வந்து சாமி அழைப்பார்ல. சரி. நீ என்ன மாரி அழைக்கிற சாமி? டேய், நான் பாடி சாமி அழைச்சு சரி எந்த ஊர்லயும் வராம போனதா சரித்திரமே கிடையாது. சரி. இன்னைக்கு புகழெல்லாம் சுறுசுறுப்பா ஆக்கணும் அப்படின்னா இப்ப கூப்பிடுறோம். இப்ப சாமி வரும். வருங்கிற நானும் வரேன். சரி விடு. நம்ம பஞ்சாயத்தை ஊர்லயே விட்டுருவோம். சரி. நான் சாமி அழைச்சு சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளமும் எனக்கு. இதே நான் சாமி அழைச்சு சாமி வரலன்னா மைசெட்டுக்கார சம்பளம் உங்க 4 பேருக்கும். அட பாய்ப்பல, அந்த வேலைக்கு மட்டும் நான் வர மாட்டேன்டா. ஏன்னு கேளு. ஏன்டா? அந்த வேலைக்கு மட்டும் நான் வர மாட்டேன். ஏன்? முன்ன பாம்பு அப்பப்ப சுருண்டு படுத்துக்கும்டா. பாப்பமா என்னை பெத்த ஆத்தக்கலா, உங்களை நம்பி இவங்க 4 பேர்த்திட்டையும் என் சம்பளத்தை அடகுல வச்சிருக்கேன். எல்லாரும் மனசார தெய்வத்தை நினைச்சு உட்காருங்க. சாமி வரும். அப்படி மனசார சாமியை நினைக்க முடியல அப்படின்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. என்ன பண்ண? உங்க புருஷனை நினைச்சு பல்ல இருக்க கடிச்சு நோய் நொக்கால ஒளி மைனேன்னு மிதிங்க. ஆட்டோமேட்டிக்கா சாமி வந்துடும். பாப்பமா போட்டு பார்த்துருவோமா? போட்டுருவோம். ஆமா, யாரெல்லாம் சாமி வருது யாரும் பிடிக்க வேணாம், விட்டுங்க, வரட்டும் பார்த்துக்கோ. ஹலோ சாமியை எந்துணையே, சாமியை எந்துணையே, இந்த ஒரு குடி ஒன்றுள்ள இந்தாயும் குமாரி ஆடி வர வேணுமம்மா, வேணுமம்மா. கூப்பிட்டா போட்டி வருவாளா, அடியம்மே சொல்லி போட்டு அடி வருவாளா. போடு. கூப்பிட்டா ஓடி வருவாளா, களியம்மா சொல்லி போட்டு அடி வருவாளா. சின்ன சின்ன புள்ள போல இருப்பவ சேர்ந்த பத்தியம் கூட இருப்பவ, சின்ன திருவிழா போல் இருப்பவ சேதுபதிய கூட இருப்பவ, அம்மா வட்டி காத்திருப்பவ தாயமங்கல மாறியவ. கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, அடியம்மே சொல்லி போட்டு அடி வருவாளா. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, களியம்மா சொல்லி போட்டு அடி வருவாளா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அக்கா தங்க 7 பேத்தே அல்லை கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அக்கா தங்க 7 பேத்தே அல்லை கட்டுமா. மஞ்சள் மூகத்தழகி அல்லை கட்டுமா, மழுவழகி ஆடி வருவா அல்லை கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அக்கா தங்க 7 பேத்தே அல்லை கட்டுமா. முத்தமியே வத்தினியே அல்லை கட்டுமா, ஒரு சொல்லு வாசகியே அல்லை கட்டுமா. முத்தமியே பத்தினியே அல்லை கட்டுமா, ஒரு சொல்லு வாசகியே அல்லை கட்டுமா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, அழியமே சொல்லி போட்டு அடி வருவாளா. விடு 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 ஓடி ஓடி ஓடிட்டா ஓடி 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 விடு 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 விடு. கூப்பிட்டா ஓடி வருவாளா, அழியமே ஓடி ஆத்தா ஓடியோ சாமி. டேய் டேய் எங்கடா சாமி? எங்கடா? அந்த அம்மா பிறண்டு படுக்குறா. பிறண்டு படுக்குதா? அப்ப சாமி வெள்ளையாடா? உனக்கு இன்னைக்கு சாணி தான் வரப்போகுது. நான் பாட்டுல அவசரப்பட்டு வாய விட்டுச்சேனே. சரி பரவாயில்ல, ஒரு சாமி வந்தாலும் சாமியாடா. இப்ப இறக்குறேன் பாருடா கருப்பற. எல்லாம் கைத்தறி ஜோரா கைத்தறி இளைஞர்ல கைத்தறி. இப்ப வருவாரு. ஆம்பளை சாமி வந்தாலும் பொம்பளை சாமி வந்தாலும் சாமி சாமி தானடா. ஆமா ஆமாப்பா. இப்ப கூப்பிடுறேன் பாரு ஆத்தா. கூப்பிட்டா போட்டி வருவாளா, அழியமே சொல்லி போட்டு அடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, களியம்மா சொல்லி போட்டு அடி வருவாளா. சின்ன சின்ன பொண்ணு போல இருப்போ சேது பத்திய கூட இருப்பதே, சின்ன திருவிழா போல் இருப்போ சேதுபதிய கூட இருப்போ, அம்மா வட்டியில் காத்திருப்பவ தாயமங்கல மாறியவ. கூப்பிட்டா போடு, கூப்பிட்டா ஓட்டி வருவாரா, கருப்பசாமி குல ஓட்டு அடி வருவாரா. அண்ணா வராரு வர. கூப்பிட்டா ஓடி வருவாரா, நீ ஓட்டா ஓடுவாமா தாயே. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அக்கா தங்க 7 பேத்த அல்லை கட்டுமா. சாமி அப்பா சாமி அட இருங்கடா, டெய்லி நாட ஆடம் நெளிக்க முடியல இவங்க வேற. சாமி வந்திருக்கிறது யாரு சாமி? எப்பா பெட்டிக்காரா சாமி சப்பா. எந்த ஊரோட சாமி சப்ப சொல்லுச்சு? அப்பா சாமி சாமி மிருதங்காரா சப்பா. சாமி அது எங்க வாத்தியாருக்கு மட்டும் தான் செய்வேன். மைக்கு ஓட்டு சொல்லுவாங்களாடா. சாமி ஆல்ரவுண்டுக்காரா சாமி
உன் தொண்டை தான் பெருந்தொண்டையா இருக்க மாதிரி இருக்கு. உன்கிட்ட வரல நான் லீவ் வாங்கிக்கிறேன். டேய் தாளக்காரா நீ அவனு சப்புடா. ஏலே ஏடா நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஆட்டி ஆட்டி காட்டுறியா? டேய் பெட்டிக்காரா சாமி வாடா சாமி கீழே இறங்கி வா. டேய் என்ன வரீங்க? நீ கீழே இறங்கி வாடா. வந்துட்டேன் சாமி. டேய் நீங்க 4 பேர் இங்க வாங்கடா. டேய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டா. சே வாங்கடா. டேய் உங்க 4 பேருக்கு முண்டக்கரை முடிச்சிருக்கடா. அப்பா நீ கொஞ்சம் ஓரமா இருடா. கொழுவனை முடி நாடத்தை கெடுத்து போடாதடா. ஏற்கனவே பத்தியம் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சாமி டேய் சாமி 4 பேர் வளைச்சு வா. ஏய் மிருதங்கரை கீழே இறங்கி வந்தா தாண்டா நான் வாக்கு சொல்லுவேன். டேய் ஒண்ணு இங்கிட்டு வாடா. சாமி இங்கிட்டு வாடா. ரேஷன் கடையில இலவசமா பொருள் வாங்குற மாதிரி வந்திருக்காங்க இவர். சாமி டேய் சாமி உனக்கு பிடிச்சிருக்கிறது முண்டக்கரகா. அந்த முண்டை இனிமேல் தேடாத. டேய் உங்க 4 பேருக்கும் கரகம் பிடிச்சிருக்கு. சரி சாமி. நான் யார் தெரியுமாடா? யார் சாமி? வந்திருக்க யார் தெரியுமா? யார் சாமி? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாடா. இருங்கடா. டேய் சாமி அப்பா சாமி நான்தாப்பா. யார் சாமி? நான் தான். யார் சாமி? ஊருக்கு போகும்போது சொல்றேன்டா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. டேய் சாமி இங்க வாங்கடா. நீங்க 4 பேரும் ஒண்ணு செய்யணும்டா. என்ன சாமி? நான் கேக்குறத ஆ, ஆமாங்க ஆமா மட்டும் இல்லைன்னு சொல்லாம சரி சாமி. ஆமான்னு மட்டும் சொல்லணும்டா. சொல்லுங்க சாமி. கே பெட்டிக்காரா சாமி நீ ஒரு பிள்ளைய பாக்குற. ஆமா சாமி. அந்த பிள்ளை மிருதங்காரனை பாக்குது. ஆமா சாமி. உங்க 2 பேர் என்ன மயிரில கூட உருப்படாது. அதுக்கு என்ன சாமி பரிகாரம்? அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குடா. என்ன சாமி? அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. சாமி நீங்க 3 பேர் வரிசையா வரிசையா கால்ல விழுந்து எந்திரிச்சா. சாமி என் கால்ல விழுந்து எந்திரிங்க. சரிங்க சாமி. உங்களுக்கு நல்ல வழியை நான் தேடி தரேன். சரிங்க சாமி. அந்த காலியான் கேடி உங்க கால்ல விழுந்தீங்கன்னா சரிங்க சாமி. உங்க நல்ல வழியை தேடி தரவாடா. சரி சாமி. விழுவுங்கடா. 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 சாமி என்னப்பா கீழே குனிஞ்சு பாருங்க சாமி. எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்கடா. உங்களுக்கு கீழே குனிஞ்சு பாருங்க சாமி. எனக்கு கீழே என்ன ஆள்லையே. என்னடா சப்புடா சப்புடா கடைசியில் அவனு சப்ப விட்டுறீங்களா? சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படுத்து ஆடி குதிச்சு வேட்டு வெடிக்கடா. பிள்ளையா சதுர்த்தின்னு பாக்குறேன். இல்ல உங்க ஒத்தா கொம்மான்னு வச்சு விடுவேன்டா. ஏண்டா எந்த ஊட வந்த ஜாமிய பேண்ட் அவுத்து பார்த்தாங்க. ஏண்டா ஆம்பளை ஆளுங்கும் பேண்ட் அவுத்து பார்த்திய பொம்பளை ஆளுங்க வேண்டா விட்டு இருக்கட்டும். இந்த இந்நாள் நல்ல நாளிலே நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாத்தேன் நாங்க 6 மாசம் சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா 6 மாசம்? அடுத்த 6 மாசம் சோத்துக்கு சுப்பிரமணிய தேடிக்கிட்டே தெரியும். இருந்தாலும் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது. அதிலே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாடகத்திற்கினே தலை சிறந்த நடிகர்களை கொண்டு இந்த நாடகம் இன்னைக்கு அமையப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் எங்களது மதுரை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் சிறந்த மாபெரும் இசைக்கலைஞர்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு அருமையான ஆமா இளைஞர்களே இன்னைக்கு எல்லாருமே இளைஞர்களாவே வந்திருக்காங்க. அதே போல நாடகம் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்படின்ற வேளையிலே இன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மெளகனூர் கிராமத்தில் 11 ஸ்டார் நண்பர்களால் நடத்தப்படும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு அன்னதானமும் அதன் பின்பு ஆவணி மாதம் 22ஆம் நாள் இன்று 20 சிங்கார வண்ண கலைஞர்கள் உயர் திரு மானாமதுரை திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மெளகனூர் கிராமத்தார்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி என்னும் நாடகம் இதோ இனிதோ உங்கள் முன் நடைபெற உள்ளது. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்களை தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வது என்ற கடமை என்ற வேளையிலே இவர்களபடி நாடக உலகின் நவரச நாயகன் இந்நாடகத்திற்காகவே தனக்கென்று பேரும் புகழும் சுட்டி தனி மகுடமாக விளங்கக்கூடிய அன்று பசுபதி அருமை மாமா M.R. ராஜதுரை அவர்கள் இவர்களபடி உங்கள் முன் வெள்ளைச்சாமி காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களும் அடுத்தபடியாக அன்று பசுபதி அருமை சௌரி R.R. அமுதராணி அவர்கள் இவர்களபடியில் உங்கள் முன் வெள்ளையம்மாள் அடியை காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களும் அடுத்தபடியாக அன்று பசுகுரு அருமை சௌர பெருமாள் அழகர் அவர்கள் கூட பாண்டியமொழி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களும் அடுத்தபடியாக இவரை எங்களது 6 மணி இசை தேன் சக்கரவர்த்தி அன்பிற்கும் பசுகுரி அருமை தம்பி மதுரைக்கு அருகாமையில் உள்ள காரியாபட்டியை சேர்ந்து வி கருப்பசாமி அவர்கள் இவருமடியில் வி கருப்பசாமி டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ
அன்பு பாசுகுரி அருமை தம்பி அவர்கள் இவருக்கு இடையில் உங்கள் முன் ஆர்மனி மற்றும் பின்பாடல் இசைப்பார். நல்லா வாட்சாப்லையா நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்து ரசிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றி. ஏன்னா ஒரு சின்னஞ்சிறு வயசுலே எங்கேயுமே பார்க்க முடியாது இவ்வளோ ஒரு ஹார்மோனிஸ்ட். ஒரு 24 வயசு தான் இருக்கு என் தம்பிக்கு. இதுபோல் ஹார்மோனிய கலைஞர்ஸ் எல்லாம் பார்ப்பதெல்லாம் ரொம்ப அரிது. அதற்கு அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து அவருக்கு பக்க வினைவாக பக்க துணையாக மிருதங்கம் இசையை காத்து கொண்டிருப்பவன் நன்றி பாசுக்குரிய அருமை சகோதரன் எஸ் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் மிருதங்கம் டோலாக் தபேலா இசைப்பார்.
நன்றி நன்றி. கைதட்டி ரசித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. பாவம் பிள்ளை வயிற்றுச்சல் அடிக்கிறான். எதுக்கு இந்த அடி அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இவர் மேடையில் எங்களது ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பலவாத்திய மன்னன் அன்பர் பாசுரி அருமை சகோதரர் அரச குலத்தை சேர்ந்த SP லட்சுமணன் அவர்கள் பலவாத்தியத்தை உங்கள் முன் இசைப்பார். இது கரகாட்டம்யா. இப்பே ஆட விட்டுற போலயே. நன்றி. அருமையான வாசிப்பு. கைதட்டி ரசித்த அன்பு உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. இது கொண்டு ஏன்னா பார்த்தா அண்ணே ஒரு பேரை சேர்த்துருக்காரு நம்ம நோட்டீஸில். நோட்டீஸை பார்க்கும்போதே ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம ஊர் நோட்டீஸை பற்றியா ஆமா, எவ்வளோ தெளிவாக அருமையாக நறுக்குன்னு அச்சடிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா. ஒரு போன சீசன் முடிஞ்ச உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுக்கு? எத்தனை நாளைக்கு தான் நாடகமே ஆடிட்டு இருக்கிறது. சரி, படித்த படிப்புக்கு ஒரு வேலை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். என்ன வேலை? என்ன வேலை? படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை செய்யலாம்னு ஆசைப்பட்டு சரி, ஒரு கடை வச்சேன். என்ன கடை? சாராய கடை. டேய், டேய், இந்த அருகத்திய நோட்டீஸ் ஆ, இது அச்சடிக்கிற மாதிரி பிரிண்டர்ஸ் கடை ஒண்ணு வச்சேன். சரி, நான் வச்ச நேரமோ என்னமோ தெரியல, ஆ, எங்க ஊர் பக்கத்து ஊருக்கார ஒரு 5-6 பேர் வந்தா. எதுக்கு? முக்கியஸ்தர்லாம் வந்தா. ஆ, தம்பி பப்புனு, ஆ, நம்ம ஊர் பப்புனு பூஜா கடை திறந்திருக்கியாம்ல. சரி, என் மயனுக்கு பத்தியா முத கல்யாணம் பண்ண போறேன். ஆ, ஆமா, மத்த ஊர்ல என்னமோ 5-6 கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் ஊரா கொடுக்குற மாதிரி இவர் முத கல்யாணம்னார். ம், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி, இந்த மாதிரி முத கல்யாணம் வச்சிருக்கேன், ஆ, உங்க கையால தான் பத்திரிக்கை அடிக்கணும், ம், ஒரு 2000 பத்திரிக்கை அட்றானார். 2000 பத்திரிக்கை. மொத்த ஆர்டர் 2000 பத்திரிக்கை. ஆ, நீங்க எழுதி கொடுத்துட்டு ஊருக்கு போங்க. சரி, நீங்க ஊருக்கு போறக்குள்ள என் பத்திரிக்கை மறுநாள் காலையில வீடு தேடி வரும்னு. ஆ, அதே மாதிரி நானும் அடிச்சு ஊருக்குள்ள அனுப்பிவிட்டு, சரி, அது நான் அனுப்புனேன் பத்தியா, ஆ, அதுக்கு மறுநாள் 5 லாரி நிறைய ஆளு வந்துட்டாங்க. எதுக்குடா பத்திரிக்கை அடிக்கவா? போட பீத்த பேல ஆ, பத்திரிக்கை அடிக்க வந்தாங்க. அப்புறம் பூரா பயில எண்ணெய் அடிக்க வந்திருக்கா. ஏன்டா? பூராத்தையும் தப்பு தப்பா அடிச்சு ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கேன். எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது. ம், இப்ப நம்ம ஊர் நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க? பிள்ளையார் சொல்லி ஆமா, ஸ்ரீ விநாயகர் துணை. எதுக்கு போட்டிருக்கிறது? எதுக்கு? நம்ம ஊர்ல இந்த தெய்வம் துடியா இருக்கு ஆ, அப்படிங்கிற எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக போடுறது. கண்டிப்பா. அது மாதிரி அவரும் சொன்னார்,
என் மயன் கல்யாணத்துக்கு முதல்ல எங்க குலசாமி பேரை கொட்டை எழுத்துல போடணும் அல்ல மொத்த எழுத்துல பெருசா போடு தம்பினார். சரி, அவர் என்ன எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு? என்ன? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புதல்னு பக்தி பரவசமா எழுதியிருந்தாப்புல. சரி, நான் எப்படி ஊருக்கு அடிச்சு விட்டுருக்கேன் பாரு. எப்படி? எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புதல்னு அடிக்கிறதுக்கு பதிலா இம்முல புள்ளிய மட்டும் வைக்காம ஊருக்கு அனுப்பிவிட்டு எப்படி போயிருச்சுங்கிற? ஸ்ரீ எமப்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புதல். முதல் விஷயமே இப்படி போனா மஜிரா விளங்க. இதை விட இன்னொரு விஷயம்டா, சித்தப்பன் பெரியப்பன் பூரா கோவத்துக்கு வந்துட்டா. என்னடா சொல்ற? பூரா பேர் வீச்சருவா கொண்டு வந்துட்டாங்கடா. பூரா பேர் எண்ணெயை வெட்டுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன காரணம்? என்ன காரணம்? சித்தப்பன் பெரியப்பன் பூரா பேரை பூரா மாத்தி மாத்தி அடிச்சு கொடுத்துட்டு. எப்படி? இப்ப நீங்க எல்லாம் சித்தப்பன் பெரியப்பன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. இப்ப உங்க ஊர் பேர் வேண்டாம், சரி, அவங்க கொடுத்த ஊர் பேர் வச்சுக்கோ. லட்சுமணன் மேல மணக்குடி, கருப்பசாமி கீழ மணக்குடி, மருது உனக்கு நடு மணக்குடி, கருப்பு ராஜா ஓர மணக்குடி. சரி, இப்படி வந்து எழுதி கொடுத்த. இப்ப லாவண்யா மைசெட் மேலையும் கீழையும் மணக்குடின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா. சரி, நான் என்ன செஞ்சு விட்டேன், இந்த மணக்குடி மணக்குடின்னு வருதுவார். நம்ம எப்பப்ப ராத்திரில முழிச்சு பகல்ல தூங்கி பழக்கமானவங்க பகலில் அடிக்கும் போது அவசரத்துல ஒரு எழுத்தாதான்டா விட்டேன். சரி, ஊரா பேர் என்னை வெட்டுறதுக்கு வம்ப வீச்சருவா வாடகைக்கு வாங்கிட்டு. என்னடா விட்ட? காரணம் இருக்குப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மணக்குடி மணக்குடி மணக்குடின்னு வருதுவார் ஊரு பேர். அதுல நான் கிட்ட இருந்த மாவை மட்டும் அடிக்காம ஊருக்கு அனுப்பிவிட்டு. சரி, எப்படி போயிருச்சுங்கிற? எப்படி? லட்சுமணன் மேல நக்கடி, கருப்பசாமி கீழே நக்கடி, மருது நடுவுல நக்கடி, கருப்பு ராஜா ஓரமா நக்கடி, லாவண்யா மைசெட் கீழே மேலையும் நக்கடின்னு. ஏண்டா நக்கடி நக்கடின்னு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தா சொந்தக்கார சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் பெரிய சிக்கல்ரா. என்ன விஷயம்? வேற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்க ஊரை பக்கம்லாம் கீழே குறிப்புன்னு ஒண்ணு போடுவார். இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சு, இப்ப ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு வச்சுக்குவேன், குறிப்பு. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அப்படின்னா சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும்னு அடிக்க சொல்லுவார். சரி, அப்படித்தான் எழுதி கொடுக்கணும். நான் அடிச்சு கொடுக்குற அவசரத்துல சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும்னு அடிக்கிறது போல. சரி, சனியனை கூட்டிக்கிட்டு அனைவரும் குடும்பத்தோட வர வேண்டும். இதோட இன்னொரு சிக்கல்ரா, மாப்பிள்ளக்கார என்னால முருங்கை மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். எந்த மரத்துல? முருங்கை மரத்துல செத்துட்டானா? எப்படி ஜாவியா 2 தடவை விழுந்து விழுந்து எந்திரிச்சா, 3வது தடவை புளிய மரத்துல போய் தூங்கிட்டான். காரணம் இருக்குடா, எல்லாரும் இந்த நோட்டீஸ்ல அடிச்சு கொடுத்தேன் பத்தியா பேரு, ஊர்ல உள்ள ஆளு பூரா அப்படியே சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க போல. அவன் பிள்ளை மனசு நொந்து செத்தே ஓனாண்டா. என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. பொண்ணு பேர் என்ன தெரியுமா? என்ன? செண்பகவல்லி. திருத்தமா அடிச்சு கொடுத்துட்டேன். மாப்பிள்ளை பேர்ல தான்டா சிக்கலாய் போச்சு. என்ன சிக்கலு? பேர் என்ன தெரியுமா? கன்னிக்குமாரன். அருமையான பேர்ரா. அந்த முருகப்பெருமான் பேர். அவை எழுதி கொடுத்துட்டு போனது என்னமோ கன்னிக்குமாரன். போன தடவை மாதிரி ஒரு எழுத்தை விட்டுட்டு எல்லாம் அடிக்கல. அப்புறம் ஒரு எழுத்தை சுழிக்க வேண்டிய இடத்துல சுழிக்காம பாதியிலேயே நிப்பாட்டி விட்டு கன்னிக்குமாரன் அடிக்கிறதுக்கு பதிலா காப்போட வேண்டிய இடத்துல ஷூவை போட்டு புரிஞ்சாலு புரிஞ்சுக்கங்க, புரியாத ஆளு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி கொண்டு யாருக்கெல்லாம் அடுத்தபடியாக இவரமடையில் தாளமிசை காத்து கொண்டிருப்ப அன்பு வாசக்கூடிய அருமையினார் புளியங்குளத்தை சேர்ந்து ஆர்டி கருப்பு ராஜா அவர்கள் இவரமடையில் தாளம் இசைப்பார். என்னைக்குமே இப்படி வாசிக்க மாட்டாங்க 4 பேருமே. இன்னைக்கு ஏன் இந்த 4 பேர் நீங்க இப்படி வாசிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும். என்ன? எனக்கு தெரியல, அது கிடையாது. நீங்க இப்படி வாசிக்கலன்னா காலைல ஊருக்கார மொத்த பேரும் சேர்ந்து அழகுராஜானே முதுகுல வாசிச்சிருவாங்க. இருக்கட்டும், அவருக்கு அடுத்தபடியாக எப்பா எல்லாமே நல்லா வாசிக்கிறீங்க. ஆமா, குறையே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்? என்ன பாட்டு சொன்னாலும் வாசிப்பீங்களா? ஆமா, என்ன பாட்டு பாடினாலும் வாசிப்பியா? அவங்க வாசிக்கணும்னா சதி சொல்லி வாசிக்கணும். நீ வாசிக்கிறவங்களே சதி பண்ணி கெடுக்கிறாள். சரி, என்ன பாட்டு சொன்னாலும் வாசிப்பீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், வாசிக்கிறீங்களா? காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே. அப்ப நீ மயிரை புடுங்க வந்த நீ வாசிடா. ஏலே யாரா வாசிங்களா? 2 பேருமே வாசிங்க. காற்று
கவிதை வாங்கி வந்தேன் கேட்டு வாங்கி போனார் அந்த கண்ணி என்னானா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வெரி குட். இந்த பாட்டு என்னடி அற்புதம். ஆமா இன்னொரு பாட்டு இப்ப வச்சிருக்கேன் பாரு. என்ன பாட்டு? இது வாசிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு பாட்டு சொல்றேன், அதுக்கு வாசிக்கிறீங்களா? இப்ப பாரு. பல்லம பித்தா பித்தாப்பே பல்லம பித்தா பித்தா வாசிடா பாப்பா. ஏ மலம பித்தா பித்தாவே மலம பித்தா பித்தாவே. அட சண்டாளங்களா, ஒரு ஆர்வ கோளாறுல பக்கத்துல வந்ததுக்கு வாசிக்க சொன்னா ஏன் தலையில வாசிக்கிறீங்களடா? அந்த பாட்டுக்கு அப்படி வருமே. அப்படி வருமா? சரி, இந்த பாட்டையும் வாசிட்டியா? சரி. கடைசியா ஒரு பாட்டு அண்ணே, நான் சொல்றது இவங்க வாசிட்டாங்கன்னா மனம் கோணாம எல்லாரும் கை தட்டுங்க. அப்படி வாசிக்கலன்னா ஒன்றரை ஜல்லி கடந்தா பெட்டிக்கார முகரை கண்டு தூக்கி எறிங்க. பாப்போமா? வாசிப்பீங்களா? இப்ப நான் சொல்ற பாட்டு உங்களுக்கு எல்லாம் புரியும்டா? சரியா? அவங்களுக்கு எல்லாம் புரியுது, உங்களுக்கு எல்லாம் புரியும். ஓகே ஓகே, நீங்க தான் கிளாப்ஸ் அடிக்கணும். ஓகே, ரெடியா? வாசிக்கிறீங்களா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அண்ணே அரே அது வாசிக்கட்டும்டா. தம்பி நீ பாடுங்க, அண்ணனுக்கு கேட்கலையா? கேட்கலையா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஏய், அண்ணே ஊருக்கு போச்சுனே. அப்படி சொல்றா. நீங்க வாசி. என் கைதட்டலாமே வாசிக்கல நல்லா. எத்தனை பேர் பெண்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பிள்ளை வீட்டில் தூங்கலாம் செல்லில் இந்த பாட்டை வச்சு கொடுத்து கவட்டையில் கமக்குன்னு சொல்லி விட்டு படுத்துக்குவாங்க. வாய் கவட்டையிலன்னு சொல்ல வந்து எவ்வளோ இருந்தாலும் தம்பி இன்னொரு பாட்டு இருக்கு, அதுக்கு வாசிக்கிறியா? என்ன பாட்டுனே? ரத்த கொதிப்பு. யாருக்கு? கொக்கா புருஷனுக்கு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மச்சக்கடலை கடலை பருப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மச்சக்கடலை கடலை பருப்பு மைக்க புடி. அண்ணே வாசிக்கணுமானே? ஏலே போற. நன்றி நன்றி, அருமையான வாசிப்பு. அன்புள்ளவங்களுக்கு நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்த அனைவருக்கும் நன்றி. ரைட்டா, காசு செரிச்சிருச்சுரா. அவர்களெல்லாம் அடுத்தபடியாக நாங்கள் அங்கே அருமையான வண்ண எங்கடா பேரை காணோம்? அவசரத்துல கட்டினதையா? அவசரத்துல எமர்ஜென்சி. இல்லே, நீங்க கட்டினதெல்லாம் குறை இல்ல. அப்புறம் என்ன? பப்பனுக்காரன் சோறு தின்னானா தெரியாம இங்க சுதிய போட்டியவாரு. ஆமா. இலே ரசத்தை தின்னுட்டு இருந்து திட்டுப்புட்டுன்னு ஓடி வந்தா சண்டாளிகளா. இவர மேடையில் அருமையான ஒளியின் ஒளி அமைப்பினை அமைத்து கொண்ட போது லாவண்யா ரேடியோஸ், மிளகனூர் உரிமை டி சிவசுந்தர், டி உபயம் செய்யும் அன்பு உள்ளங்கள் RS மூர்த்தி, M லிங்கம் அன்பு அண்ணார் அவர்கள் நாடக கலைஞர்களுக்கு விடியும் வரை டி உபயம் செய்வ காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்புள்ளவங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் கே புதுக்குளத்தை சேர்ந்து VM அழகுராஜா அன்பு அண்ணார் இந்த நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் நல்லபடியாக நடத்தி கொடுப்ப சொல்லிக் கொடு. என்றென்றும் இறைப்பணி 11 ஸ்டார் நண்பர்கள் குழு, மிளகனூர் பதிவு எண் 99 கீழ் 15 மற்றும் கிராம பொதுமக்கள் அவர்கள் சார்பாக இந்த நாடகம் சிறந்த முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பத்தாண்டா முக்கியமான விஷயத்துக்கு வர்ற சொல்றா சொல்றா. பொம்பளை பிள்ளை பேருன்னு என்ன அழைச்சு அலையிறாங்க பாரு. ஆடல் அரசி, ஆடல் அரசி. அபிநயத்துல சுந்தரி சுந்தரி நரம்பு தளர்ச்சி. ஒரு நாள் கருப்பு ராஜா இருவரேன் ஒரு நாள் பாண்டி கோயில் வாசல்ல இப்படித்தான் தெரிய போறேன். நம்ம தான் போய் காசு போடணும். என்ன பண்ண பார்த்துக்கிட்டே ஒண்ணு நாங்க அதே ஆஜிபத்தில் சேர்க்கிற மாதிரி வரப்போகுது. இவரை மட்டும் ஆட்டல் அரசு என்பது ஏய் வேற கோத்த ஏய் பின்ன வாட்ச்மேன் ஒன்று வேணும் இல்லையா? அதனால எங்களுக்கெல்லாம் வாட்ச்மேன் வேணும். இங்க வாவே எங்க ஒரு இரியா வரேன் அங்கே போ. கருப்பு சொல்றா அங்கே போ. எங்க ஒரு 2 8 மைக் வரைக்கும் ஸ்டைல நடந்து வா. தம்பி எங்க அண்ணன் வர்றதுக்கு இப்ப பாட்டு வாசிக்கிறேன். இருனே இருனே.
மோண்டு தரேன் குடிய இரியா, நானும் இன்னும் பார்க்கல, போய் உட்காரியா. ஸ்னேகா அவர்கள் டான்ஸ் காமே. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடிச்சா ஸ்டைலு தான். ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் ரம் அடிச்சா ஸ்டைலு தான். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புது. நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ரக்கம்மா விரும்புது. நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை புள்ள விரும்புது. சிரிச்சு பேசும் ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்புது. ஓடி நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புது. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ரக்கம்மா விரும்புது. அடி பட்டா பூச்சி நீ, என் பட்டா பூச்சி நீ, கொட்டா பூச்சி நீ, என் கொட்டா பூச்சி நீ. பல பலன்னு சொல்லிக்கிற அவள கண்டாடி, பட்டு அம்மா வந்து நின்று மாமி முன்னாடி. அழகே அழகே உன மனநீ நாக்கணும், கணவன கைய பிடிக்கணும், கணத்துல உமா கொடுக்கணும். மூதேவி ஆடுற அவசரத்துல தாளம் போடுறதை விட்டுட்டவர். நாங்க வாசிக்கிறா அப்ப முண்டை கை இழுக்கும் போல தெரியுது. சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. எங்களுக்கு சாப்பாடு உபயம் செய்த விழா குழுவினர் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு, எங்களை எல்லாம் பத்திரமாக நமது ஊருக்கு அழைத்து வந்த எங்க வண்டி ஓட்டுநர் அவர்களுக்கும், இங்கே கொண்டு வந்து சேர்த்த வாகன ஓட்டுநர் அவர்களுக்கும் நன்றி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்டா அப்பா. என்ன விஷயம்? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள், என்ன ஒரு நாடகம் கூட வண்டி போறப்ப வேலை வைக்க மாட்டேங்குதேன்னு நினைச்சேன். சரி, ஏன் வாய் கட்ட நேரம் இன்னைக்கு தான் சொன்னேன், அதே மாதிரி நின்று வச்சு பூவந்தி ரோட்ல இருக்கட்டும். ஒரு நன்றியை தெரிந்து கொண்டு அதெல்லாம் மறுபடியாக இவரமடையில் உங்கள் முன் பப்புன் காமிக்கா எடுத்து அடியன் சின்னவன் சிறியவன் மணப்பாறை சேர்ந்து கேபி கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்பன் காமிக்கவும் இன்னும் பல பல வளங்கள் விடிமுறை நல்லா சிவரை காத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி கொண்டு தம்பி அண்ணே எல்லாருக்கும் பாட்டு பாடினேன். ஆமா, அண்ணனுக்கு ஒரே ஒரு பாட்டு நறுக்குன்னு போடும். உனக்கு அண்ணே டைம் ஆயிடுச்சுனே, வெளிய வர சொல்லுங்க. டைம் தான்டா ஆயிடுச்சு. நான் பொம்பளை யார சொல்ற? என்னடா சொல்லிட்டேன், நீ சொல்றா. ஏலே நான் உள்ள போக தாண்டா போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பொம்பளை பிள்ளை ஏதாச்சும் பண்ணு, என்னடா பண்ண போற? என் சங்கத்து உறுப்பினர்லாம் சரி, இருக்கு, போய் தொலைறியா அண்ணே. கம் ஆன் गाइस, ஏன்னு கத்தன. ஏய் பத்தியா தம்பி, பாடலாம் பெட்டியை பொளந்து விடுவாங்க. தம்பி இரு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? பாடி பாடி தொண்டை வலிக்குது. உனக்காண்டி இந்த ஊருக்கு மக்களை பாட வைக்க போறேன்டா. இவங்களையா? ஆமா, ஒன்னு செய்டா, எங்க கம்பெனி ஆளுலாம் உனக்காண்டி இந்த ஊர் மக்களே பாட வைக்க போறேன். சரி, எல்லா ஊர்லயும் பெட்டிக்காரங்க தான் பாடுவாங்க. ஆமா, உனக்காண்டி மக்கள் பாடுறாங்க பாரு. பாப்போம். தம்பி அண்ணன் பாடுறேன், பின்னாடி கடைசியா நீங்க பாடுங்க தம்பி. அண்ணே இங்க ஓரமா வந்து இல்லைங்க. இந்த பாட்டுக்கு முக்கிய கதாபாத்திரமே நாக்க வெளியே நீட்டணும். வெளியே நீட்டுங்க நாக்க, அப்படிதான். தம்பி அண்ணன் பாடுறேன், கடைசியா பாடுங்க. இப்படி கைய வச்சுக்க, நாக்க வெளியே நீட்டு. ஏ வளைய விரிச்சு வீசு, மாட்டுறது மட்டும் எதுவும் கிடைக்கலனா. தேங்க்யூ. எந்த ஊரோட வந்த பப்புன்னு நக்குன்னு இங்க இருக்கட்டும். அருமையான பாடலை தெரிந்து கொண்டு சரி, நான் உள்ள போயிட்டு அட்டாச்சியை வெளியே விடவா? போயிட்டு வரவா? வேணாமா? இங்கேயே நிற்கவா? அடா பாதிலா, உங்களோட சேர்ந்தா அடி வாங்குறது மிச்சம் தாண்டா. ஏற்கனவே எல்லாம் விட வரணும் அப்படின்னா அப்படிமா அருமையான ஒரு தெம்மாங்கோடு உங்களோடு சேர்ந்து உங்களெல்லாம் அந்த இடத்துல ஒரு அனுபவிக்க ஒரு ஆசையோடு மகிழ்விப்பது